இன்னைக்கு மதிவதனி வந்து அர்ஜுன் சம்பத் வந்து மேடையில் வந்து தாக்க போகிறாரு. இதுக்கு பின்னாடி என்னென்னா அவங்க என்ன வார்த்தை சொல்லிங்கன்னா, பார்ப்பனர்கள் அவங்கள வந்து ஏன் சொன்னாங்கன்னா, பிராமணன் சொன்னால் அவங்க வந்து தன்னை சூத்திரராகவோ இல்லை பிற பிற அந்த வர்ண கோட்பாடு குறிப்பிடும்படியாக ஆயிடும், அதை சொல்லக்கூடாதுங்கிற நோக்கத்துக்காக. ஏன்னா பிராமணர்கள் வந்து உயர்வாக சொல்லப்பட்டிருக்கு, சூத்திரர் மற்ற பிரிவினை வந்து தாழ்வாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் அவங்க வந்து அந்த பிராமணர்கள் வந்து பிராமணன் குறிப்பிடாமல் பார்ப்பான்கள் அப்படின்னு குறிப்பிடுது. இந்த பார்ப்பனர்கள் பார்ப்பாங்க விஷயம் வந்து பல இலக்கியங்களில் குறிப்புகளாக இருக்குது. அது வந்து தவறான சொல்லலை, அவங்க தவறான சொல்ல புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சொல் சொன்னதுனால ஏன் அர்ஜுன் சம்பத் எகிரி குதிச்சு வராருன்னா, தபால் ஃபோன் பண்ணி பாராட்டுவாங்க, நல்லா பண்ண போய் நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஆளுங்களே இப்படி இருக்கா கூட நீங்கள் வந்து எங்களுக்கு ஆதரவாக பேசுகிற ஓய்ன்னு சொல்லிட்டு ஏதாவது பிச்சை போடுவாங்க, தட்சணை போடுவாங்க தான் சொல்கிறாரு. ஆக இந்த மதிவேதினி அவங்க வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும்படியாக விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் இங்கே ஆர்எஸ்எஸ் பாஜக பல விதமான சதிகளை வந்து வடநாட்டில் பண்ணுறாங்க, வெற்றி பெற்றுறாங்க. ஆனால் தென்னாட்டில் பண்ணி வெற்றி பெற முடியல அப்படிங்கிற விஷயத்து தான் இந்த பவன் கல்யாண் லட்டு மேட்டரும் இங்கே பஞ்சாமிரத மேட்டரும் இந்த விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக வந்து உணர முடியுது. ஆக தமிழக மக்களுக்கு இந்த முற்போக்கு சிந்தனைகளையும் பாஜக ஆர்எஸ்எஸ் சங்பரி அமைப்புடைய சதித்திட்டங்களையும் மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்க்கணும். இந்த கோவிலை கைப்பற்றுவதற்காக ஆர்எஸ்எஸ் பாஜக பல கிளை அமைப்புகளை தோற்றுவிச்சு வச்சிருக்கு. அதுக்கு பல ஆண்டுகளாக அந்த அமைப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து என்னென்ன அமைப்புல பட்டியலில் வந்து நடத்துறாங்க, என்னென்ன ஆக்குமை பண்ணுறதுக்காக பல டீம் வச்சிருக்காங்க விஷயத்தை மக்கள்கிட்ட அம்பலப்படுத்தணும். ஸ்பாட்லைட் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ வந்து கோயிலை வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக வந்து பல சதித்திட்டங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு. அதே போல் வந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்தை வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக பல வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த விஷயங்களை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சமீபத்தில் வந்து வாணி சீனிவாசன் என்ன பண்ணுறாங்கன்னா, விஸ்வகர்மா அந்த பீப்புளை அழைச்சி ஒரு அரங்க கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுக்கான திட்டங்கள் வந்து நாங்கள் 1 லட்சம் ஸ்கீம் வந்து உங்களுடைய குலத்தொழிலை மேற்கொள்றதுக்காக பண்ணுறோம். இந்த விஷயங்களை வந்து தமிழக அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண விடாமல் தடுக்குது, உங்களுக்கு வந்து ரோசமே வரலையா, தமிழக அரசு தடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்ரோஷமாக விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப வந்து எமோஷனலாக பேசிட்டு வந்து பார்க்க முடியுது. இதுக்கு பல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுக்கு பின்னணி என்னென்னா, அந்த விஸ்வகர்மாங்கிறது விஸ்வகர்மா மக்கள் அந்த பத்தர் அவங்களுக்கு மட்டுமான ஒரு ஸ்கீம் இல்லை. இதே மாதிரி வந்து குலத்தொழில் செய்வதற்கு செருப்பு தைக்கிறவங்க இல்லைட்டு பல தொழில்கள் இருக்குது. அவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த குலத்தொழிலை செய்வதற்கான அதாவது அவங்க வந்து டாக்டர் படிக்கக்கூடாது, இன்ஜினியர் படிக்கக்கூடாது, அவங்க குலத்தொழிலை மட்டுமே மேற்கொள்ள வேணுங்கிற ஒரு கான்செப்டுக்காக அந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த விஷயத்தை மறைச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து இப்படி சொல்கிறாங்க. இதே மாதிரி பாண்டிய முன்னூறு மேட்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்ஜினியர் படிக்கிறது 7 லட்சம் 6 லட்சம் செலவு பண்ணுறீங்க, ஏன் நாங்கள் 1 லட்சம் காசு தரோம், மத்திய அரசு 1 லட்சம் காசு தரோம், அதை வச்சு உங்கள் குலத்தொழில் பண்ணால் என்னென்னா குறைஞ்சி போடுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதனோட பின்னணி என்னென்னா, அவங்க யாருமே வந்து டாக்டராகவும் இன்ஜினியராகவும் பல உயர் பதவிகளில் வரக்கூடாது, உயர்கல்வி படிக்கக்கூடாது, குறிப்பாக அந்த காலேஜுக்கே போகக்கூடாதுங்கிற நோக்கத்தில் ஒரு சதித்திட்டம் தான் இது பண்ணியிருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் ரங்கராஜ் பாண்டே வந்து அவருடைய குலத்தொழில் என்னென்னா மணியாட்டுறது. அவர் வாணி சீனிவாசனோட குலத்தொழில் என்னென்னா, அதாவது வயலில் இறங்கி வேலை பார்க்குறது, நாற்று நடுறது, களை பறிக்கிறது, இந்த மிஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக வாணி சீனிவாசன் ஏன் அதை விட்டுட்டு வழக்கறிஞர் படித்தாங்க, அதை மற்ற படிப்புகளை எதுக்கு படித்தாங்க, அவங்க வந்து மேல்நிலை கல்வியை தாண்டி எதுக்கு வந்தாங்க, காலேஜ் எதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் எதை படிச்சிருக்காங்க, எதுக்கு வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்தாங்க, இப்போ பாஜகவில் ஏன் சேர்ந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து கேள்வி கேட்க வேண்டியதாக இருக்குது. அவங்க அதெல்லாம் அந்த பட்டங்கள்லாம் திறந்துட்டு எனக்கு வேணாம் எழுதி கொடுத்தாங்கன்னா விஸ்வகர்மா மக்களை வந்து அதை படிக்கலாமா வேணாலும் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரியும் ரங்கராஜ் பாண்டே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவருடைய குலத்தொழிலுக்கு போகும். இந்த விஸ்வகர்மான்னு விட்டு இந்த 11 தொழில் முறைகள் எப்படி வந்ததுன்னா, கிட்டத்தட்ட வந்து அது வந்து ஒரு 3ஆம் நூற்றாண்டு வச்சுக்கலாம். சரி, இன்னும் பின்னோக்கி போனோம்னா கிபி 2ஆம் நூற்றாண்டு அல்லது 5ஆம் நூற்றாண்டு வச்சிங்க. அப்போதைக்கு இவங்களோட குலத்தொழில் வந்து விஸ்வகர்மா அந்தந்த குலத்தொழில் பண்ணிட்டு இருந்தால் கூட அப்போதைக்கு ரங்கராஜ் பாண்டே காலத்தில் கோயில்கள் கட்டப்படலை. கோயில் வந்து கிபி 4ஆம் நூற்றாண்டு தான் கட்டப்பட்டிருக்கு. ஆக அதுக்கு முன்னாடி இவங்க கோயில் என்ன வேலை பண்ணியிருந்தாங்க, இப்போ ஏன் கோயிலில் இருக்காங்க, இவங்க குலத்தொழில் என்ன, மாடு மேய்க்கிறது தானே, ஏன் அந்த மாடு மேய்க்க தொழிலை விட்டு ஏன் அவங்க வந்தாங்க. ஆக இவங்க அந்த குலத்தொழில்ங்கிறத எந்த தீர்மானிக்கிறாங்கன்னா, இந்த கிமு அந்த எண்டில், அதாவது கிபி எண்டில் அல்லது கிமுல 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு குலத்தொழில் வந்து ரொம்ப ஒரு 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 தீர்க்கமான ஒரு வரையறுக்குள்ளே வந்து அவங்க வந்து அந்த குலத்தொழில் வந்து பின்பற்றதை பார்க்க முடியுது. குறிப்பாக 12ஆம் நூற்றாண்டுக்குள்ள தான் அந்த குலத்தொழில் செக்ஷன் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங்காகுது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு குடும்பத்தில் மூத்தவன் ஒரு வேலையை பார்ப்பாங்க, இளையவன் வந்து வேற ஒரு வேலையை பார்ப்பாங்க. அதற்கு பிறகு ஒரு பல்வேறு வந்து போருக்கு போகிறது,
இப்படி பல்வேறு வகையில் பார்க்க முடியாது. ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு 4 பேர் 4 தொழிலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டு அதுக்கு நாயக்க ஆட்சிகளும் அது வந்து ஸ்பெசிஃபிக்காக அது அந்த பிறப்பின் அடிப்படையில் நம்ம வந்து உருவாக்கிச்சு பார்க்க முடியுது. ஆக இந்த அடிப்படையில் பார்க்க போல இவங்களுடைய குலத்தில் இதுவும் தீர்மானிக்கிற இந்த மத்திய அரசு இந்த பிராமணன் சொல்லக்கூடிய இந்த பார்ப்பனர்களோட குலத்துடன் சொல்லக்கூடிய தெருவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த காலத்தில் வந்து கோவில்லாம் கிடையாது, வெட்ட வழியில் தான் அவங்க வந்து யாகம் வளர்க்குறது விஷயம்லாம் பார்க்க முடியுது. மாடு மேய்ச்சிக்கு தான் அவங்க பிரதான தொழிலாக இருந்தது. ஆக அந்த விஷயத்தை அவங்க பண்ண விடணும், அதுக்கு ஒரு ஸ்கீமை கொண்டு வரணும் விஷயத்தை நம்ம வந்து கோரிக்கை வைக்கிறோம். அப்புறம் இன்றைக்கி பவன் கல்யாணம் என்ன பண்ணுறாருன்னா லட்டு விஷயத்தை வந்து எமோஷனலாக வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காருன்னா அப்படி உதயநிதி ஸ்டாலின் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை பற்றி பேசினார். அதுக்கு வந்து கடுமையான எதிர்ப்புலாம் வந்தது. இவர் சனாதன தர்மம்னா என்ன அப்படின்னு சொல்லி இவரையும் வந்து சொல்லிட்டார். அந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் வெறும் எதிர்ப்பை மட்டும் அவர் வந்து பதிவு பண்ணி போயிருக்காரு பவன் கல்யாணம். என்ன சொன்னான்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இளம் தலைவர் வந்து இளம் நடிகர்லாம் சொல்லியிருக்காங்கன்னா சனாதன தர்மத்தை ஒழிப்புன்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொன்னவங்க தான் ஒழிஞ்சு போயிருக்காங்க, அழிஞ்சு போயிருக்காங்க டோனில் பேசியிருக்காரு. இப்படி பேசுகிறதோட டோன் என்னென்னா அங்கே இருக்கிற தமிழர்கள் மீதான தாக்குதல்களை தூண்டி வரும்படியான அவருடைய பேச்சு இருக்கிறது தான் பலர் பார்க்க முடியுது. இந்த லட்டுங்கிற விஷயம் வந்து என்ன பண்ணுதுன்னா அது மீன் எண்ணெய், அப்புறம் பன்றி கொழுப்பு, அப்புறம் மாட்டு கொழுப்பு, சில கொழுப்புலாம் இன்னும் சில பொருள்லாம் சேர்க்கப்பட்டு அந்த லட்டு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. அந்த தயாரிக்கப்படுறது வந்து நிர்வாகத்துக்கு தெரியாமல் இருக்காது. அதை தாண்டி அங்கே இருக்கிற அர்ச்சகர்களுக்கும் பூசாரிகளுக்கும் அங்கே இருக்கிற அந்த தொழில் பண்ண அவங்களுக்கும் தெரியாமல் இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாமே இந்துக்கள் தான், யாருமே கிறிஸ்டின் முஸ்லீமாக அங்கே யாரும் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக சப்போஸ் இவங்களெலாம் தெரியாமல் இருந்தால் கூட அங்கே அந்த பொருளை வந்து சப்ளை பண்ண ஆட்களை வந்து நடவடிக்கை எடுத்துக்கலாம். அந்த விஷயத்தை அந்த குற்றச்சாட்டை முன்னே வைக்கிறவரே அங்கே இருக்கிற சிஎம் தான். அதை வந்து அந்த விஷயத்தை மறுக்கிறது யாருன்னா டெப்டி சிஎம் வந்து மறுக்கிறாரு. ஓகேவா? ஒருத்தர் வந்து கூட்டணி, இன்னொருத்தர் வந்து நேரடியாக பாஜகங்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தான் வந்தவர். ஆக இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இங்கே இருக்கிற எல்லா பெரிய கோவில்களையும் அந்த நிர்வாகத்திலேருந்து பிடுங்கி ஆர்எஸ்எஸ் ஏதோ ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க, அமைப்பு கீழே கொண்டு வரணும்னு ஒரு முயற்சி தான் நடந்திருக்கு. அதேமாதிரி அந்த விஷயம் நடந்த அடுத்த 2 நாளில் பழனி இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் மோகன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்குனர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் பஞ்சாபில் வந்து சில பொருட்கள் கலக்கிறாங்க, ஆனால் ஆண்மைக்குறை நோய் வரும்னு சொல்லி அந்த விஷயத்தை முன்னெடுத்த முயற்சினா அங்கே ஒரு எஃபெக்ட் இங்கே ஒரு எஃபெக்ட் எப்படி ரெண்டுமே ஏன் சைமல்டேனியஸாக அடுத்ததுன்னா நடந்ததுன்னா தமிழகத்துலேயும் அதுமாரி பெரிய கோயிலில் வந்து என்ன பண்ணுறாரு அந்த விஷயத்த அந்த இதுமாரி நிர்வாக பிரச்சனை சில பிரச்சனை காமிச்சு அந்த கோவிலை வந்து அங்கே இருக்க நிர்வாகத்துலேருந்து அந்த தமிழக அரசு கையிலேருந்து அந்த நிர்வாகத்திலேருந்து பிடுங்கி வேற ஒரு தனியார் அமைப்பு, அதாவது நேரடியாக ஆர்எஸ்எஸ் அமைப்புகளை கொண்டு வரணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த விஷயங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது வந்து பெரிய அளவுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிறது இந்த முறை தப்பிச்சு. ஆனால் அடுத்த முறை இதோட மோசமான அளவு திங்க் பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு வருவாங்க. அவங்க நோக்கம் என்னன்னா பெருங்கோவிலை முதல்ல கைப்பற்றுறது. அரசாங்கத்திலிருந்து தனியார் அமைப்புலேருந்து பெருங்கோவில் வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கைப்பற்றுன நோக்கத்துக்காக வன்முறை நோக்கத்துக்காக இந்த விஷயம் சொல்லப்பட்டிருந்த விஷயத்தை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே ஒரு மீட்டிங்கில் சொல்லக்கூட என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த பூணூல் போட்டிருக்கோம், அந்த உத்ராஜ கூட போடுறோம், ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சராசரி மக்கள் இல்லாமல் டிஃப்ரெண்டாக ஒரு ஆடை கொடுத்துரும், அதுக்கு பிறகு வந்து குடிமை வச்சுருக்கோம். இந்த விஷயங்களால் அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து சுவாமி கடவுளுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து சுவாமி கடவுளுக்கு நிகராக சொல்கிறதா சொல்லி அவர் சொல்கிறார். ஆக இன்னிலேருந்து இந்த விஷயம் சொன்னதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், இன்னும் யாரும் பிராமணர்கள் வந்து அங்கே இருக்கிற பார்ப்பாளர்கள் வந்து யாருமே வந்து பிராமின் அதாவது சுவாமின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பணும். அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து இந்துக்கள் மனம் பின்பற்றது இந்துக்கள் மனம் அடிக்கடி பேச்சு அடிப்படையில் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி இந்துக்கள் சொல்லக்கூடிய முக்கியமாக அவங்க குறிப்பிடக்கூடிய ஆட்கள் யாருன்னா பார்ப்பனர்கள் தான் இருக்காங்க. அந்த பார்ப்பனம் பின்பற்றக்கூடிய அந்த குடிமை வச்சுக்கணுங்கிற விஷயத்தையோ அல்லது உத்தராட்சி கோட்டை போடணுங்கிற விஷயத்தையோ அதே மாதிரி ஆடையையோ நம்ம வந்து பின்பற்றணும். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் பூணூல் போடணும், கண்டிப்பாக காயத்ரி மந்திரத்தை ஓதணும். இந்த விஷயங்கள் அதையும் ஒரு பேக்கேஜை வந்து எல்லா வீட்டுக்கும் அனுப்பி இந்த விஷயங்களை யாராவது ஒரு அமைப்பு வந்து முன்னெடுத்து எல்லாரும் இந்துக்கள் அப்போ எல்லாரும் அவங்க மாதிரி பூணூல் போடணும், அதே மாதிரி உடையை உடுத்தணும், கோயிலுக்கு போகலாம் உடையை உடுத்தணும், அந்த காயத்ரி மந்திரத்தை ஓதணுங்கிற விஷயத்த வந்து ஒரு பொதுமைப்படுத்தி எல்லாருக்கும் ஒரு பேக்கேஜ் மாரி அந்த விஷயங்கள்லாம் அந்த ஆடை, அந்த உத்ராட்சி கொட்டை, அப்புறம் வந்து அந்த குடிமை வச்சுக்கிறதுக்கான அந்த முடிதத்துக்கான எக்யூப்மெண்ட்டு, அப்புறம் வந்து காயத்ரி மந்திர புக்கு, பூணூல் இதெல்லாம் அடங்கி ஒரு பேக்கேஜ் வந்து தயாரித்து அங்கே வரவங்களுக்கு போகலாம் ஃப்ரீயாக கொடுக்கணும், கோயிலுக்கு வரவங்களுக்குலாம் ஃப்ரீயாக கொடுக்கணும் விஷயத்தை வந்து யாராவது அமைப்பு எடுத்து பண்ணணும். ஏன்னா எல்லாமே இந்துக்கள் தானே. அப்போ அவங்களுடைய ஆடை போட்டு மற்றவங்க ஆடை போடாமல் அதுவும் வந்து ஒரு மனதை புண்படுத்த மாதிரி தானே இருக்கும். இதில் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா வானதி சீனிவாசன் வந்து வயலில் இறங்கி வேலை பார்த்தாங்க. அங்கே இருக்கிற ஆண்கள்லாம் வந்து கோவணம் கட்டிட்டு தான் வேலை பார்த்தாங்க.
இது பல வரலாற்று குறிப்பெல்லாம் பார்க்க முடியுது. அதே மாதிரி அங்கே இருக்கிற அவங்க மூதாதைகளும் அவங்க அண்ணன் தம்பிகளும் இறங்கி வயலில் வேலை பார்த்து படிப்பு விட்டுட்டு வயலில் வேலை பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிறத வந்து இந்த விஸ்வகர்மா திட்டத்தை பயன்படுத்தலாம் இல்லாமாங்கிறத அந்த விஸ்வகர்மா மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க. அவங்க வந்து முன்ன தன்னை திருத்திக்கிட்டு அந்த கோரிக்கை அந்த மக்கள்கிட்ட முன்வைக்கிற விஷயத்தை நான் வந்து கோரிக்கை வைக்கிறேன். அதே கோரிக்கை தான் வரதராஜ பாண்டியன் நான் வைக்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் வந்து டிப்டி சிஎம் வர்றது அந்த அறிவிப்பு வந்து வெளிவந்த பிறகு இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா கலைஞரை அவங்க குடும்பத்தையும் வந்து தவறாக இழிவாக வந்து அந்த ஜாதி ரீதியை ஜாதியை பயன்படுத்தி குறிப்பிட்டு அவங்க இழிவுபடுத்துற போக்கை வந்து பார்க்க முடியுது. ராமதாஸ் அவர்கள் வந்து இழிவுபடுத்துறாங்க, 10,000 எண்ணிக்கையுள்ள மக்கள் வந்து பண்ணுறாங்க, அவங்கள்ட்ட போய் கைகட்டி நிற்கிறதா அவங்க கூத்தாடிக்கணும்னு சொன்னாங்க. அதுமாரி செந்தில் மலருங்கிறது தொடர்ச்சியாக வந்து அவங்க குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையில் கூத்தாடி ஆட்சி பண்ணுறாங்க, அண்டை நாட்டில் ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பார்க்க முடியுது. இதே தோணை வந்து சீமானம் வந்து பல இடங்களில் பேசுகிறத பார்க்க முடியுது. இப்போ வந்து பல டிவி டிபேட்லேயும் இந்த விஷயங்களை பேசுகிறத பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் வந்து இந்த டிவி டிபேட்டில் வந்து வாசுதேவன் என்ன பேசியிருக்காங்கன்னா, இந்த மோளக்காரனாலே எனக்கு கலைஞர் தான் வந்து ஞாபகத்து விஷயத்தை வந்து சொல்ல வராரு. இப்படியாக இந்த சமூகத்தில் அந்த ஜாதி அடுக்கையும் இந்த தீண்டாமையையும் இந்த படிநிலையிலையும் அந்த கூலி வேலை பார்க்குறது, அதாவது கூலி வாங்காமல் வேலை பார்க்குறது, கொத்தடிமையாக இருக்கிறது, இப்படிங்கிற விஷயத்தை கட்டமைச்சது இந்த வர்ண தர்மம், அந்த சனாதனம் தான். குறிப்பாக நீங்கள் சனாதனம்னா பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுறத பார்க்க முடியுது. ஆனால் பெரியவாள் என்ன சொன்னோன்னா சனாதன தர்மம்னா வர்ண கோட்பாடு தான் சனாதனம்ங்கிறது கிளியராக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சனாதன தர்மத்தில் ஒரு குடும்பத்தில் பிறந்த மூத்த பெண்கள் வந்து கோயிலுக்கு ஒப்படைச்சிடணும். அந்த மூத்த பையன் வந்து சத்திரியர் மூத்த பையனை வந்து சாவடிச்சிடணும், அல்லது கிணத்துல வந்து ஆற்றில் வந்து தள்ளி விட்டுடணும், அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்புறம் மூத்த பெண்கள் வந்து எப்போ வேணாலும் பிராமணர்கள் வந்து செருப்பு கயிறு போட்டு வீட்டுக்குள்ளே வரலாம், கல்யாணம் ஆயிருந்தாலும் ஆகம் வந்தாலும் செருப்பு வீட்டுக்குள்ளே வரலாங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க முடியுது. மாறா பண்ணியக்கூடாது. அப்புறம் வயலில் வேலை செய்யக்கூட நிலங்கள் வந்து ஒப்படைக்கப்பட்டால் அந்த நிலத்தோட அந்த நிலத்தில் வேலை பார்த்தவங்க ஒப்படைக்கப்படணும். அவங்க வந்து எப்போனாலும் அவங்க வந்து அபியூஸ் பண்ணுவாங்க. இப்படிங்கிற பல விதமான கட்டமைப்புகள் இருந்தது. சனாதனம்னா மாறாதுங்கிறாங்க. விதவை திருமணங்கள், அப்புறம் உடன்கட்டை ஏறுதல், அப்புறம் வந்து ஓட்டு கிடையாது, பெண்களுக்கு சொத்துரிமை பங்கு கிடையாதுன்னு இப்படியான எண்ணற்ற விஷயங்கள் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட சனாதன இந்த பூமியில் தான் அதெல்லாம் மாற்றப்பட்டிருக்கு. ஆக இது மாறாததெல்லாம் ஒன்றும் கிடையாது, அழியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிலைத்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய சனாதனம் இன்றைக்கு இல்லை. ஆனாலும் அதை இது கட்டமைப்பதற்காக மத்தியில் ஆட்சியை பிடிச்சிக்கிட்டு அந்த சித்தாந்தத்துக்கு ஆதரவாக இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கும்பலை வந்து வேலை பார்த்துட்டு இருக்கு. அந்த கும்பலை வந்து நம்ம வந்து அடையாளப்படுத்தணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் விஷயத்தை கோரிக்கை வைக்கிறேன். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.